பார்த்து வாங்க. ஷாம், இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? அம்மா, பாபா நம்மள இங்கதாம்மா வர சொன்னாரு. நம்ம இன்னைக்கு நைட் இங்கதான் கேம்ப் பண்ண போறோம். சரி வாங்க போலாம். அம்மா அம்மா, ரொம்ப நேரம் நடந்துட்டோம். எனக்கு வர ரொம்ப பசிக்குது. நம்ம எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்டு போலாமா? சரியா? வாங்க போலாம். அங்க ஒரு இடம் இருக்குது, அங்க உட்காந்து சாப்பிடுவோம். பேக் எல்லாம் வைங்க. அப்பா. ஐயோ, தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன்பா. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வந்துறியா? சரிம்மா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி, பத்திரம் பார்த்து போயிட்டு வா. தம்பி, நீயும் வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். சரி வரேனே. அட, இங்க ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருந்தது, எங்க காணோம்? என்ன இது மாயமா இருக்கு? இந்த பசங்களை வேற காணோம். ஐயோ, பர்கரையும் காணோம். இங்க வைக்கிற ஒரு பொருளும் காணாத போது இந்த பசங்களை வேற இன்னும் காணோம். சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சுமா? இங்க வச்சிருந்த பர்கர் சாக்லேட் எல்லாம் திடீர்னு காணண்டா. எங்க போச்சுன்னே தெரியல. என்ன சொல்றீங்க? இங்க வச்சிருந்த பொருள் எல்லாம் காணாம போச்சா? அது எப்படிமா? உண்மையதான்ப்பா சொல்றேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி வந்து நிறுத்துறோம். இந்த தண்ணியை பிடிங்கம்மா. நாங்க 2 பேரும் போய் அது யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். நீங்க இங்கே இருங்க. சரிப்பா, சீக்கிரம் வந்துருங்க. அண்ணே, அந்த என்னப்பா சொல்றீங்க? அம்மா, ஐயோ, இவனுங்க வேற கோவமா போறானுங்களே. இந்த பாபா வேற வரேன்னு சொன்னாரு, இன்னும் வேற காணுமே. அண்ணே, 2 பேரும் ஒண்ணா போனா வேலைக்கு ஆகுது. நீ அன்சைட் போ, நான் இன்சைட் போறேன். சரி தம்பி. என்னாச்சுன்னு? டேய், அங்க பாருடா, அந்த மக்கி தானே நம்ம சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனது. அண்ணே, இப்ப என்ன பண்றது? தம்பி, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். அது ஒரே போட போட்டுடலாம். அதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம சாப்பாடான்னு தூக்கிட்டு போயிருக்கோம். சரிண்ணே. ஐயோ அம்மா, என்ன அடிச்சுட்டாங்களே. ஐயோ, வலி தாங்க முடியலையே. மண்டெல்லாம் எனக்கு தலை சுத்துது. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, அங்க என்னமா சத்தம் கேக்குது? என்ன சத்தம்டா அது? என்ன காரியம் தான் பண்ணீங்க? எதுக்குடா இந்த மங்கிய போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? அம்மா, இந்த குரங்கு தான் நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுச்சு. அதனால தான் அடிச்சேன். என்ன காரியம் தான் செஞ்சீங்க? அது பசிக்கு தானடா எடுத்துச்சு. அது மண்டையை இப்படி உடச்சு வச்சிருக்கீங்களே. யாராவது பசின்னு கேட்டா நம்ம சாப்பிடறத குடுக்கணும்டா. ஐயோ, போய் டாக்டர் கூட்டிட்டு வர, அதை காப்பாத்தலாம். இப்படி அடிச்சு போட்டு மரம் மாதிரி நிக்கிறீங்களா? போங்கடா, போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க, போங்க. அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது. சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க. ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நீ பயப்படாத. பசங்க டாக்டர் கூட்டிட்டு வர போயிருக்கிறாங்க. டாக்டர் வந்தோடனே நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறேன். சீக்கிரம் காப்பாத்துங்கம்மா, எனக்கு தலை சுத்துது. அம்மா, டாக்டர் வராருமா. சரிப்பா, சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க, நான் தான் டாக்டர் வந்திருக்கேன். தம்பிங்களா, அந்த மங்கிக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. நீங்க அந்த மங்கியை தூக்கிட்டு வந்து அங்க உட்காருவீங்க பார்க்கலாம். போய் தூக்கிட்டு வாங்கப்பா மங்கிய. டாக்டர், இது சீக்கிரம் குணப்படுத்துங்க டாக்டர். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஒரு ஊசி போட்டா அந்த மங்கிய பழையபடி மாறிடும். டாக்டர், ஊசி வலிக்காத போடுங்க டாக்டர். நான் போட்டுறேன். டாக்டர், மருந்து மாத்திரை ஏதாவது? இந்த மங்கிக்கு டேப்லெட்னா வேணாமா? ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பனானா நிறைய தாங்க. அதுவே இதை குணமாக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப பசியில இருந்திருக்கு. சரிங்க டாக்டர், நாங்க அப்படியே வாங்கி கொடுத்துறோம். சாந்தாலிஸ், ரொம்ப நன்றி என்ன நீங்க காப்பாத்துறதுக்கு. என்ன ஒண்ணு, என்ன அடிச்சதும் நீங்க தான், என்ன காப்பாத்துறதும் நீங்க தான். சாரி மங்கி, இதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு வா. உங்களுக்கு நாங்க நிறைய சாப்பிட்டு தரோம். இனிமேல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஜாலி.
போறோம் ஓடி போறேன். ஏ டாலிஸ், அங்க பாரு அவங்க அண்ணன் வாயில கொசு போகுது. அம்மா கொசு என்னமா போச்சு? அவங்க வாயில என்னமோ டைனோசர் போற மாதிரி கத்துறீங்க. ஐயோ டேய், அங்க பாரு அவன் கொசு எல்லாம் புடிச்சு சாப்பிடுறான். ஐயோ இது நான் ஓனா. ஏய் ஷூ ஷூப்பா ஷூ ஷூ. டேய் டாலிஸ், அங்க இருந்து என்னடா வேடி பாக்குற? இந்த ஓனான தட்டி விடுறா. என்னது ஓனாவா? துரத்தணுமா? இதோ வரேன். ஏய் போங்கறது. போ. ஐயோ டேய், உங்க அண்ணன் மேல ஓனா ஏறிச்சுடா, புடிச்சு வெளிய போடுறா. ஓனா புடிச்சு வெளிய போடணுமா? எனக்கு ஓனாவை பார்த்தாலே பயம். இல்ல புடிச்சு வெளிய வர போடணுமா? டேய் சாமி, உங்கள ஓனா நிக்குது பாறா. எழுந்துக்கோ. ஐயோ ஏ டாலிஸ், அங்க பாரு அவங்க அண்ணன் வாயில அந்த ஓனா போகுது. டேய் வாய மூடினா தூங்குடா. இங்க பாரு டேய், என்னடா செய்யுது? டேய் சாமி, அந்த ஓனா உன் வாய்க்குள்ள போறா. உன் வாய் அது மூடடா. ஐயோ அந்த ஓனா வாய்க்குள்ள போகுது. ஏய் ஷூ ஷூ ஷூ. ஐயோ வயிற்றுக்குள்ள அந்த ஓனா போச்சே. இனிமேல் என்ன ஆக போகுது தெரியலையே. என்னது ஓனா வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும் தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. ஐயோ வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுது. ஐயோ வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது. அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா. தம்பி எனக்கு வயிறு வலிக்குதுப்பா. என்னால வயிறு வலி தாங்க முடியலையே. அந்த ஓனா வயிற்றுக்குள்ள போய் ரொம்ப கடிக்குது போல. அதனால தான் அவனால அந்த வலியை தாங்க முடியல. வயிறு வலிக்குது. அண்ணா அம்மா, அண்ணனுக்கு என்ன தெரியலம்மா. அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது. ஐயோ ஷா. அந்த ஓனா வயிற்றுக்குள்ள கடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவன் மயங்கி விழுந்துட்டான். ஐயோ ஷா எந்திரிடா. டேய் என்னடா என் வாயை பார்த்து நிக்கிற? டாக்டருக்கு போன் வச்சு கூப்பிடுறா. அம்மா நீ சும்மாமா, நான் டாக்டருக்கு கால் பண்றேன். டாக்டர், எங்க அண்ணா வயிற்றுக்குள்ள ஓனா போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அதோ உடனே வரேன்ப்பா. சரி. அம்மா டாக்டர் வரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க அழுவாதீங்க. சீக்கிரம் வந்தா சரி. எங்க பேஷண்ட்? யாருக்கு என்னாச்சு? என் பையன் தான் டாக்டர். அவன் வயிற்றுக்குள்ளதான் ஓனா போயிடுச்சு. என்ன பையன் வயிற்றுக்குள்ள ஓனாவா? பையன் வயிற்றுக்குள்ள ஓனாவா? என் பையன் வயிற்றுக்குள்ள ஓனான்னு சொல்றேன், இப்படி சிரிக்கிறீங்களே. ஒழுங்கா வைத்தியம் பாருங்க. சரி கத்தாதீங்கம்மா, வந்து பாக்குறேன். ஏமா உங்க பையன் வயிற்றுக்குள்ள ஓனா போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தெரியுது. இது சீக்கிரமா எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னது பெரிய பிரச்சனை ஆயிடுமா? சீக்கிரம் ஏதாவது பண்ணி என் பிள்ளைய காப்பாத்துங்க டாக்டர். இந்த இன்ஜெக்ஷனை போட்டா வயிற்றுக்குள்ள இருக்கிற ஓனா சீக்கிரம் செத்துரும். அப்புறம் ஏன் டாக்டர் வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். இந்த இன்ஜெக்ஷனை போட்டா ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. உங்க பையன் ஓனாவா மாறிடுவான். ஓடுவான், ஓனா மாதிரி மரம் ஏறுவான், ஓனா மாதிரி தலையும் ஆட்டுவான். ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் உங்க பையனை பார்த்தா கல் எடுத்து அடிப்பாங்க. மொத்தத்துல உங்க பையன் ஓனாவா மாறிடுவான். உங்க வீட்டுல எல்லாம் வந்து சாப்பிட மாட்டான். மரத்துல இருக்கிற பூச்சி புழு இததான் சாப்பிடுவான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பையன், மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பையன் ஒரு ஓனா. இப்ப சொல்லுங்க, இந்த ஊசி போடவா வேண்டாவா? அட சீக்கிரம் சொல்லுங்க மேடம், இந்த ஊசி போடவா வேண்டாவா? போடுங்க டாக்டர் போடுங்க. அவன் ஓனானாலும் பரவாயில்ல, எனக்கு மகனா இருந்தாலே போதும். டேய் நீ எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? அம்மா நான் காட்டுக்கு போய் இன்னொரு ஓனா புடிச்சிட்டு வந்தேன். இந்த ஓனாவை வாய்கிட்ட வச்சு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஓனாவை எப்படி வெளியே எடுக்கிறேன்னு பாக்குறீங்களா? அந்த ஓனா வெளியே வந்துச்சு. பாத்தீங்களாமா அந்த ஓனா எப்படி வெளியே போச்சுன்னு? ஆமாடா, இந்த ஓனானை கூட்டு வந்து வயிற்றுல இருக்கிற ஓனானை எடுத்துட்டடா. நீ பெரிய ஆள் தான்டா. ஆமா எனக்கு என்னாச்சு? டேய் நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் வயிற்றுக்குள்ள ஓனா போயிடுச்சுடா. என்னது என் வயிற்றுக்குள்ள ஓனா போயிடுச்சா? ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலையே. ஆமா இவங்க யாரு?
அவங்க டாக்டர்ப்பா. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க போடுற இன்ஜெக்ஷன்ல நீ ஓனானா மாறிடுவியா, ஓனா மாதிரி ஓடுவியா, ஓனா மாதிரி வருவியா, ஓனா மாதிரி மரத்து மேல ஏறுவியா, பூச்செல்லாம் பூச்சி சாப்பிடுவேன்னு சொன்னாங்கப்பா. நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. நல்ல வேலை அந்த இன்ஜெக்ஷன் உனக்கு போடல. அதுக்கு முன்னாடியே உங்க வயித்துல இருக்கிற ஓனா வெளியே வந்துடுச்சு. ஓ அப்படியா டாக்டர்? அந்த ஊசி கொஞ்சம் கொடுங்க. இந்தப்பா. டாக்டர் என் வயித்துல இருந்து ஒண்ணு ஓட அங்க இருக்கு பாருங்க. எங்க? சைடுல தோறாம டேய் யாரா இது? நம்ம வீட்டு வாசல்ல பைக் எப்படி ரைஸ் பண்றது? வா போய் பார்க்கலாம். ஹேய் சாம், இங்கேயே பாத்தியா என்னோட புது பைக்? மெல்வின் பைக் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு ரவுண்ட் கூட. ஹேய், கனவுல கூட நினைக்காத நான் என்னோட பைக் உனக்கு தருவேன்ட்டு. எங்க மம்மி அப்பவே சொன்னாங்க பைக் யாருக்கும் தராதுன்ட்டு, அதுவும் முக்கியமா சாம்க்கு தராதுன்ட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்ககிட்டயும் பைக் இருக்கு, நாங்க ஓட்டுவோம். எது அந்த குட்டி பைக்கா? அது பாரு எவ்வளவு குட்டியா இருக்கு, எந்த பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. நீ உன்னோட அந்த பழைய பைக்கை ஓட்டு, நான் என்னோட புது பைக்கை ஓட்டுறேன். பாய் பாய். டாலிஷே வாடா, நம்ம அம்மா கிட்ட கேட்டு ஒரு புது பைக் வாங்கிக்கலாம். சரிண்ணே. அம்மா அம்மா எங்களுக்கு ஒரு புது பைக் வேணுமா? உங்ககிட்ட தான் பைக் இருக்குது இல்ல, அப்புறம் புது பைக்குக்கு என்ன அவசரம்? அம்மா எங்க கிட்ட இருக்க பைக் பழசாயிடுச்சுமா, எங்களுக்கு நல்லா புதுசா ரேஸ் பைக் வாங்கி தாங்கம்மா. அம்மா எங்களுக்கு புது பைக் வேணும்மா, எங்களுக்கு புது பைக் வேணும். ஐயோ சரி சரி அழாதீங்க, இதுக்கு புது பைக் வாங்காத விடாத போல இருக்கு. சரி வாங்க வாங்கி தரேன். வாங்கோ மேடம் வாங்கோ, உங்களுக்கு என்ன பைக் வேணும்? சரி பசங்களே, உங்களுக்கு என்ன பைக் வேணும் பாருங்க. அம்மா எனக்கு அந்த பிளாக் கலர். அம்மா அந்த ப்ளூ கலர் அதை விட சூப்பரா இருக்கு பாருங்களேன். அம்மா நம்ம பேசாம ரெண்டு எடுத்துக்கலாம், ஒன்னு பிளாக் ஒன்னு ப்ளூ. ரெண்டு பைக் எல்லாம் கிடையாது, ஒரு பைக் தான். வாங்கினா வாங்குங்க, இல்லைன்னா பேசாம வீட்டுக்கு வாங்க. சரி ப்ளூவே வாங்கிக்கிறோம். எவ்வளவுப்பா இந்த பைக்கு? இங்க பாருங்க மேடம், இந்த பைக் 2 லட்சம், உங்களுக்காக 1 லட்சத்துக்கு தரேன், நீங்க எடுத்துக்கோங்க. சரி தாங்க. டாலிஷ் வரியா, நம்ம மெல்வின் வீட்டுக்கு போய் நம்ம புது பைக் காமிக்கலாம். சரிண்ணே. அண்ணா அங்க பாருண்ணா, மெல்வினே நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டான். ஆமா டாலிஷே, மெல்வினே வந்துட்டான் பாரு. மெல்வின் இங்க பாரு, எங்க புது பைக் நாங்களும் வாங்கிட்டோம்ல. புது பைக் வாங்கினா என்ன மாதிரி உங்களால ஓட்ட முடியுமா? நான் உன்னை விட நல்லா தான் பைக் ஓட்டுவேன். அப்படின்னா வா நம்ம ரேஸ் வச்சுக்கலாமா? வா ரேஸ் வச்சுக்கலாம், எப்படியா இருந்தாலும் நான் தான் அந்த ரேஸ்ல ஜெயிப்பேன். அக்கா அம்மா வர ஊருக்கு போயிருக்காங்க, வரதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்கு என்ன இப்போ? அக்கா நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? இங்க பாரு, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அம்மா அப்பா வரதுக்குள்ள நீ தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும், புரியுதா? என்ன நாடகம் நடிக்கிற? இங்க பாரு, வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யற இல்லன்னு நினைச்சுக்கோ, பக்கத்துல இருக்கிற பேய் பங்களால கொண்டு போய் உன்னை விட்டுருவேன். அங்க இருக்கிற பேய் உன்னை வந்து புடிச்சுக்கும், புரியுதா? என்ன சீக்கிர, உனக்கு பேய் பார்த்தா பயம் கிடையாதா? பேய் அது பிசாசாவது, எனக்கு அது கண்டுனா பயம் இல்லக்கா. அம்மா நீ வேலை செய்யறதுக்காக உன்னை பயன்படுத்தி வச்சிருக்காங்க, உன்னை பேய் வந்து பிடிச்சிரும்ட்டு. அது நீ உன்ன நம்ம கிட்ட பயந்துட்டு இருக்க. ஐயோ ஐயோ. அப்போ டாலிஷ் அம்மா என்கிட்ட போய் சொல்லிருக்காங்களா பேய் இருக்குன்னு? நீ வேணா என் கூட அந்த பங்களாக்கு வா, நான் உனக்கு பேய் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். அப்ப சரி டாலிஷ், இன்னைக்கு சாயங்காலமே நம்ம அந்த பேய் பங்களாக்கு போலாம். பேய் இருக்கா இல்லையான்னு நம்ம பாத்துடலாம், சரியா? ஏய் அம்மா போன் பண்றாங்க. ஹலோ, நான் மாமா வீட்டுக்கு வந்துட்டேமா. ஒரு முக்கியமான விஷயம், டாலிஷை மறந்து கூட அந்த பேய் பங்களா பக்கம் கூட்டிட்டு போயிடாத, சரியா? அப்படியாம்மா? சரி சரி. சரி பத்திரமா இருங்க. சரி நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரி வச்சிடுறேன்.
என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல. சரி, இன்னைக்கு சாயங்காலம் நீ ரெடி ஆயிடு, நம்ம அந்த பேய் பங்களாக்கு போறோம். சரியா? சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. போ. எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றேன். நான் வேலை செய்யறதுக்காக நீ காசா தர? ஏய், ஒழுங்கா போறியா இல்லையா? போறேன், போய் தொலைறேன். It's my life, it's now or never, but I am gonna live forever. அட, யாரு உங்க ரெண்டு பேரு? வீட்டு வாசல்ல குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏய், யார் நீங்க? இங்க என்ன உங்களுக்கு வேலை? எங்க வரக்கூடாது. அங்கிள், அது வந்து நாங்க பால் விளையாடிட்டு இருந்தோமா, அது உள்ள விழுந்துருச்சு. பால் உள்ள விழுந்துருச்சா? என்ன பால்? நாங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோமா, பால் உள்ள விழுந்துச்சு அங்கிள். நீங்க ரெண்டு பேரா? நம்புற மாதிரியே இல்லையே. ஏன் அங்கிள், எங்களை பார்த்தா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தெரியலையா? அதுக்கு இல்ல, அந்த பால் உள்ள விழுந்துருச்சுல, அந்த பாலை இதோட மறந்துருங்க. நாங்க ஏன் மறக்கணும்? எங்க பால் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறோமே. உள்ள பேய் இருக்குமா? நீங்க அந்த பால் எடுக்க போனீங்கன்னா நீங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த பாலை இதோட மறந்துருங்க. உங்க வீடு பக்கம் ஓடி போயிருங்க. அங்கிள், எங்களுக்கு ஒரு பால் வாங்கிட்டு வரீங்களா? நான் எதுக்கு உங்களுக்கு பால் வாங்கிட்டு வந்து தரணும்? அங்கிள், இந்தாங்க, நீங்க அப்படியே டீயா வாங்கி குடிச்சிட்டு வாங்க. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் அது வரைக்கும் உள்ள போக கூடாது, இங்கே நிக்கணும். அப்படி நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க கதை. பாத்தியாக்கா, இங்க ஒண்ணுமே இல்ல. இதுக்குதான் நீ போய் பயந்துட்டு இருந்தியா? ஆமா டாலிஷ், இங்க ஒண்ணுமே இல்ல. இதுக்குதான் இப்படி பயந்துட்டு இருந்தனா? டாலிஷ், இங்க ஏதோ அலற சத்தம் கேக்குது. உனக்கு கேக்குதாடா? ஆமாக்கா, எனக்கும் கேக்குது. ஐயோ அக்கா, இது என்னோட போனோட ரிங்டோன்க்கா. எனக்கு என்ன தெரியும் அது இங்க கேக்குற சவுண்டா இல்ல அது போன் ரிங்டோனா? நான் போறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ டாலிஷ், இங்க வந்து பாரு. டாலிஷ், இங்க பாரு. அக்கா, அது எலுமிச்சம்க்கா. இங்க பாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அது கீழே போடு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நான் போறேன். அட, இங்க நின்று இந்த பசங்க எங்க? பயந்து ஓடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுக்கு டீ லாபம். My life, it's now or never. Hey, எனக்கு போய் வீட்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போ. Hey, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. ஒழுங்கா போய் எடுத்துட்டு வா. போ. ஏய், சின்ன பையன் மாதிரி பேசு. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி பேசுன காது மேலேயே நான் வைப்பேன். காது பிஞ்சிரும், தெரிஞ்சுக்கோ. இங்க பார், இப்ப நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் நீ போய் எடுத்துட்டு வா, நான் சாப்பிடுறேன். சின்ன பசங்க அது செய்யணும், சின்ன பசங்க இது செய்யணும். சின்ன பசங்க மேலே எல்லா பழையும் போட்டவங்கள நான் எல்லாரையும் சாவடிச்சேன். உன்னைய சாவடிக்கட்டுமா? சொல்லு. என்ன விட்டுடு. சின்ன பசங்க கிட்ட என்ன எந்த வேலையும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுடு டாலிஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுடு. இதுக்கப்புறம் சின்ன பசங்க ஏதாவது வேலை வாங்கினா உன்னை கொன்னுருவேன். இப்போதைக்கு உன்னை மனுச்சு விடுறேன். இனிமே நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறேன் டாலிஷ். என்ன விட்டுடு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, என்னாச்சுக்கா? என்கிட்ட போய்
கேட்டுட்டு இருக்கீங்க? நான் சின்ன பையல, நானே இப்ப உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். நில்லு. நான் அக்கா கிடையாது, நான் யாருமே கிடையாது, நான் எதுவுமே கிடையாது. நான் போய் தான் எடுத்துட்டு வரேன். அக்கா என்னக்கா பேய் அடிச்ச மாதிரி பண்ற? உனக்கு என்ன ஆச்சுக்கா? இல்ல எனக்கு எதுவுமே ஆகல. நீ கவனில, நீ என்னென்ன கேட்டியோ நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீங்க ஆசைப்பட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க, நான் என்ன சொல்றது? சரி எடுத்துட்டு வாங்க. நீ சாப்பிடு, நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். இந்தாக்கா நீயும் கொஞ்சம் சாப்பிடு, நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீ சாப்பிடு. சரிக்கா. ஹலோ ஹலோமா, இங்க டாலிஷ் என்னோ பேசிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன சொல்ற நீ? அம்மா, அவன் என்ன கொன்றுவேன்றான், குத்திடுவேன்றான், கொலை பண்ணிடுவேன்றான். அவன் என்னென்னவோ சொல்றாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னது? நீ அவனை அந்த பேய் பங்களா கூட்டிட்டு போனியா? கேக்குறேன் இல்ல, பதில் சொல்லு. ஆமாமா, கூட்டிட்டு போனேம்மா. உனக்கு எத்தனை வாட்டி சொன்ன அவனை வெளியில கூட்டிட்டு போவாதேன்னு? கேட்டியா? அவனை ஒழுங்கா பத்திரமா பாத்துக்க, நான் உடனே கிளம்பி வரேன். சரிம்மா. அப்புறம் டாலிஷ் வேற ஏதாவது வேணுமா? இல்லக்கா போதும், வயிறு ஃபுல்லா இருக்கு. டாலிஷ் என்னப்பா நீ ரொம்ப நேரம் போன் பாக்குற? போன் பார்த்தா கண்ணு கெட்டுரும்ல. போ உள்ள போய் படுப்போ. டாலிஷ் என்ன மனுஷனே, நீங்க அங்க சொல்ல மாட்டேன். என்னாச்சுக்கா? என்கிட்ட போய் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். நீ சாப்பிட்டு போன் பாரு, முடிஞ்ச டிவியும் பாரு. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் டாலிஷ் உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு ஒண்ணு இல்லையம்மா, நான் நல்லா தானமா இருக்கேன். அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுப்பா. எனக்கு பேய் பிசாசுனா பிடிக்கல, நான் சும்மா டிராமா பண்ணேன். எதுக்கு தெரியுமா? ஐயோ, அம்மா வேற ஊர்ல இல்லையே, வீட்டுல வேற நிறைய வேலை இருக்கு. இது நம்ம அப்படியே விட்டோம்னா இந்த அக்கா நம்ம மண்டலியா மசாலா அரைச்சிருவா. என்ன பண்றது? அந்த பேய் பங்களுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுடலாம். அக்கா நம்ம வேணா பேய் பங்களா போலாம், அங்க பேய் இல்லைன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். ஓகே டாலிஷ். நான் அக்காவை ஏமாத்தும் போது எனக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமாமா? நான் ஒரு வேலை செய்யல, அக்காவே எல்லா வேலையும் செஞ்சுட்டா. ஏய், அப்ப என்ன ஏமாத்தி என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டியா? என்ன பேய்க்கு தான் பயந்துட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். பேயும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்ன பேய் இல்லையா? பேய் உனக்கு இப்ப காமிக்கிறேன். ஐயோ அம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.